வணக்கம் நண்பர்களே. கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் தேனி தவிர 38 தொகுதிகளில் வாகை சூடியிருந்தது திமுக கூட்டணி. ஆனால் நடைபெற்று முடிந்துள்ள 2024 மக்களவைத் தேர்தலில் தேனியையும் சேர்த்து 39 தொகுதிகளையும் வென்று 100% வெற்றியை வசப்படுத்தியுள்ளது திமுக கூட்டணி. 2019 தேர்தலில் திமுக கூட்டணி பெற்றிருந்த மொத்த வாக்குகளில் 5 தொகுதிகளை தவிர அனைத்து தொகுதிகளிலும் இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்துள்ளதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருவள்ளூர், வேலூர், சிதம்பரம், தேனி, ராமநாதபுரம் ஆகிய 5 தொகுதிகளில் மட்டும் கடந்த தேர்தலை விட அதிக வாக்குகள் பெற்றுள்ளது திமுக கூட்டணி. மீதமுள்ள 35 தொகுதிகளிலும் கணிசமாக வாக்குகள் சரிந்துள்ளது. 40க்கு 40 என்ற வெற்றியை எட்டியிருந்தாலும் வாக்குகள் சதவீதம் குறைந்துள்ள செய்தியால் மிகவும் கோபத்தில் உள்ளாராம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஏற்கனவே கட்சியின் சில நிர்வாகிகள் மீது அதிருப்தியில் இருக்கும் முதல்வர் தற்போது வாக்கு வங்கி குறைந்துள்ள தொகுதிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க உள்ளாராம். இதனால் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலக்கத்தில் உள்ளனர். இந்த தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் வாக்குகள் குறைந்துள்ளது என்ற விரிவான தொகுப்பை இந்த வீடியோ பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.